Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் descent of English language from the Indo-European family. This is a prescribed syllabi for second BA students in semester 4. Core 8 Language and Linguistics. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Descent of English அப்படின்னா என்ன இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டிசென்ட்னா வழித்தோன்றல் இல்லைன்னா வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் டிசென்ட். இப்போ இங்கிலீஷ் எந்த வழித்தோன்றல், எந்த லாங்குவேஜ் தான் அதுக்கு பூர்வீகம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் த டிசென்ட் ஆஃப் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஆரம்பத்தில் எந்த ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷாக ஃபார்ம் ஆகுது, உருவாகுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த யூனிட் 2 பார்ட்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2 கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போகிறோம். Introduction. There are many languages in the world. It would have been easy if everyone spoke the same language. So இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்போ உலகத்துல எவ்வளவோ லாங்குவேஜஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கிறப்போ நமக்கு சிலப்போ இப்போ ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் போனாலே புரிய மாட்டேங்குது. நார்த் இந்தியா போனால் ஹிந்தி, அங்கேயும் புரிய மாட்டேங்குது. ஸோ இங்கிலீஷ் அதுவும் கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ ஒரு தடவை ஃபீல் பண்ணுவோம்ல, இந்த லாங்குவேஜ்னால இவ்வளோ பாரியர்ஸ் பாருங்க. ஒரு ஃபாரின் போக முடியுதா, ஒரு நார்த் இந்தியா போக முடியுதா, ஸ்டேட் அதை பார்டரை தாண்ட முடியலையே. அப்போ எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது தோணும் இல்லையா? அப்போ கம்யூனிகேஷன் அக்ராஸ் கண்ட்ரிஸ் would be easy and learning foreign languages would not be necessary. எப்போ கம்யூனிகேஷன்ஸ் ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் இஃப் எவ்ரி ஒன் இஸ் ஸ்பீக்கிங் த சேம் லாங்குவேஜ், உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ், ஒரே லாங்குவேஜ் தான் எல்லாரும் பேசுறோம் அப்படின்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஓகே, நோ நீட் டு ஹாவ் எனி கம்யூனிகேஷன் கேப். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கம்யூனிகேஷன் கேப்பே இருக்காது. சம் பீப்புள் ஈவன் பிலீவ் தட் a universal language could help create understanding and friendship between people from different nations. இதை ஒரு சில லிங்குவிஸ்ட்ஸ் எல்லாம் முன்னெடுத்தாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு செப்பரேட்டா ஒரு புது லாங்குவேஜை உருவாக்குவோம் நம்ம, அது உலகம் முதுமைக்கும் மொத்தத்துக்குமான ஒரு பொது லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ட்ரையல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க நம்ம மொழியியல் வல்லுநர் எல்லாம். எஃபர்ட்ஸ் ஹவ் பீன் மேட் டு கிரியேட் சச் அ லாங்குவேஜ். இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லாங்குவேஜையும் கிரியேட் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? எஸ்பெராண்டோ. ஓகே, திஸ் இஸ் த a new language, okay, created to உலகம் முழுமைக்கும் ஒரே லாங்குவேஜ்னு சொல்லி கிரியேட் பண்ணதான் இந்த எஸ்பெராண்டோ. இட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ட்ரையல் ஆஃப் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். உலகத்துக்கே ஒரு பொதுமொழி உருவாக்க ட்ரையல் பண்ணதான் எஸ்பெராண்டோ. ஆனாலும் அது இட் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல்ங்கிறது வேற விஷயம். However, many people still think their native language should become the universal one. ஏன் அது சக்சஸ்ஃபுல் ஆகலைன்னா, ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்போம், என் லாங்குவேஜ் தான் பெஸ்ட். நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் மாதிரி உலகத்திலே ரொம்ப பழமையான மொழி எங்க லாங்குவேஜ் தான் பெஸ்ட்னு. ஆனா இது மற்ற லாங்குவேஜ் பேசுறவங்களை கேளுங்க, எல்லாரும் எங்க லாங்குவேஜ் தான் பெஸ்ட். கன்னடிக்கான கன்னடம் தான் பெஸ்ட்பாங்க, தெலுங்கு பீப்புளும் அப்படிதான் சொல்லுவாங்க, மலையாளம் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்க லாங்குவேஜ் தான் பெஸ்ட், எங்க லாங்குவேஜ்ல யூனிவர்சல் ஆக்கிருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால பிரச்சனைகள் அது தீரவே இல்லை. அவங்க லாங்குவேஜை பேசிட்டு அதோட ஒற்றுமையா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு கதையே இருக்கு. உலகம் முழுக்க இத்தனை லாங்குவேஜஸ் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரியே இருக்கு. இது மித், பைபிள்ல வரக்கூடிய ஒரு மித். இதுக்கு பேர் என்னன்னா த டவர் ஆஃப் பேபல். த டவர் ஆஃப் பேபல், அதாவது பேபல்னு ஒரு ஊர்ல என்னாச்சா, நிறைய இன்டெலிஜென்ட்டான பீப்புள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, காடை விட நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எர்த்ல ஒரு பெரிய ஒரு டவர் கட்டுறாங்க. ஓகே, இது எப்படின்னா ஹெவனை ரீச் பண்ண, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கைல தான் காட் இருக்காரு. அப்போ ஹெவனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது கட்டுறாங்க. என்ன ஒரு பில்டிங், ஸ்கை ஹைக்கு கட்ட போறாங்க. ரொம்ப தூரம் கட்டிட்டு அவங்களும் இன்ஜினியரிங் எல்லாம் மார்வலிங் இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லாம் கட்ட ஆரம்பிச்சோன்னா, அப்போ ஒரு கட்டத்துல காடுக்கு இவ்வளோ அகம்பாவமா மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ கட்டுவ, ஒற்றுமையா இருந்தா தானே கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பாஷை கொடுத்துட்டாராம். ஓகே, ஸோ ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுறாங்களாம். அப்போ கம்யூனிகேஷன் பாரியர்னால ஒற்றுமையே ஏற்படல.
அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த டவர் வந்து பாதியிலே நின்றுச்சு. இப்படி ஒரு மித் இருக்கு. ஸோ இதை வந்து த டவர் ஆஃப் பேபிள்னு இப்போ நம்ம படிக்கிறோம். The question of why languages are so diverse is not new. An ancient explanation comes from the Bible's book of Genesis, which tells the story of the Tower of Babel. Okay, book of Genesisல the Tower of Babel இருக்கு. Right? Okay. According to this myth, humans originally spoke one language. So இந்த மித் பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் தான் பேசினாங்க. பட் தி டங்ஸ் were confused as punishment for their pride. அவங்களோட அகம்பாவத்திற்கான பரிசாகத்தான் என்னது லாங்குவேஜ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுற மாதிரி ஆச்சு. நான் சொன்ன கதை தான். Though it's just a story, modern research suggests it contains a little bit of truth. ஓகே, இது கதை தான் நான் கூட மித் கூடனா கூட சிலப்போ யோசிக்கிறப்ப பாரு இத்தனை லாங்குவேஜஸ் எப்படி வந்திருக்கும், இப்படி ஏதாவது ஸ்டோரி வந்து நம்பினாதான் உண்டுன்ற மாதிரி ஆயிருக்கும். Linguists have discovered that many languages can be traced back to common ancestors forming language families. இவங்க என்ன சொல்றாங்க, லிங்குவிஸ்ட்னா மொழியியல் வல்லுநர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ்க்கு ஆன்செஸ்டர் முன்னோடி, அதாவது அவங்களோட இருந்த அந்த முன்னோர்னு சொல்றோம் இல்லையா அவங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லா லாங்குவேஜஸ்க்கும் ஒரு முன்னோடி இருந்தது. அந்த லாங்குவேஜ்ல இருந்து தான் இது எல்லாமே, எல்லா லாங்குவேஜஸும் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து பிரிஞ்சதுதான் அப்படின்னு சொல்ற லிங்குவிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஓகே, எல்லா தியரியும் ஒரு சமயம் ஓகேன்பாங்க, ஒரு சமயம் இல்லைன்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று வந்ததுதான் இண்டோ யூரோப்பியன் தியரியுமே. இண்டோ யூரோப்பியன் தியரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம். ஓகே, த ஆரிஜின்ஸ் ஆஃப் இண்டோ யூரோப்பியன். அப்போ இதோட ஆரிஜின்ஸ், இந்த வேர்கள் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருந்தா இங்கிலீஷ் வருதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம படிக்க போறோம். லாங்குவேஜஸ் தட் சீம் வெரி டிஃப்ரெண்ட் லைக் ஜெர்மன், பிரெஞ்ச் அண்ட் ஈவன் சம் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் பார்ட் ஆஃப் த சேம் ஃபேமிலி இண்டோ யூரோப்பியன். அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சான்ஸ்கிரிட், தமிழ், இதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்க லாங்குவேஜஸ் மெயினா. ஓகே, இந்தியன் லாங்குவேஜஸ். அதே மாதிரி சான்ஸ்கிரிட், ஹிந்தி மாதிரி இந்தியன் லாங்குவேஜஸ், அரேபியன், அதுக்கப்புறம் இந்த பர்சியன், இது எல்லாமே அந்த இந்தியன் லாங்குவேஜஸ் வழியில சேர்ந்துரும். அதுக்கும் பக்கம் அதோட சேர்ந்து யூரோப்பியன் லாங்குவேஜஸும் சேரும். ஓகே, இது எல்லாமே ஒரே குரூப்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மன், பிரெஞ்சு, இன்னும் கொஞ்சம் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்றாங்க, இது எல்லாம் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்ததுன்னு சொன்னா ஜெர்மன், பிரெஞ்சு, இன்னும் நிறைய சான்ஸ்கிரிட், ஹிந்தி மாதிரி லாங்குவேஜஸ்ல எல்லாம் நிறைய ஒற்றுமை இருக்கா. ஓகே, ஸோ அதை வச்சுதான் சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, இண்டோ யூரோப்பியன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் மோஸ்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அண்ட் சம் ஏஷியன் ஒன்ஸ். ஏஷியாவில் ஒரு சிலதும், இந்தியாவில் ஒரு சில லாங்குவேஜஸும், யூரோப்பில் நிறைய லாங்குவேஜஸும் இதுக்குள்ள வரும். த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வாஸ் லைக்லி ஸ்போக்கன் பிட்வீன் 3000 and 3500 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் பை நோமடிக் ட்ரைப்ஸ் நியர் த பிளாக் சி. சரி, இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் முன்னோடியா ஒரு லாங்குவேஜ். அது எப்போ பேசினாங்க, யார் பேசினாங்க அப்படின்னு சொன்னா 3500 இயர்ஸ் பிஃபோரா. அது யாரு அப்படின்னு சொன்னா ஒரு நோமாடிக் ட்ரைப்ஸ் இருந்தாங்களாம். நோமாடிக் ட்ரைப்ஸ்னா அங்கங்க ஒரு இடத்துல நிக்காம மூவ் ஆகிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி ட்ரைப்ஸ். அவங்க பிளாக் சி பக்கமா, யூரோப் பக்கமா இருந்தாங்களாம். அவங்க பேசின லாங்குவேஜ் தான் இந்த இண்டோ யூரோப்பியனுக்கான முன்னோடி அப்படிங்கிறாங்க. These tribes spread out across Europe and Asia, developing their own dialects. இந்த ட்ரைப்ஸ் என்ன பண்றாங்க, யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. யூரோப்பும் ஏஷியாவும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கும், ரெண்டு கான்டினென்ட்டும். ஸோ ஃபுல்லாவே எல்லா பக்கமும் அவங்க ஒரு குரூப் அப்படியே தள்ளி 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 மூவ் ஆகி அந்த ஒரு லாங்குவேஜ் பேசினவங்க எல்லா பக்கமும் வியாபிக்கிறாங்க. Okay, by 2000 BC, the original language had split into 8 major groups. அப்ப 2000 BC, அதாவது கிரைஸ்டுக்கு 2000 பிசிலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து 8 பிரியுது, 8 மேஜர் குரூப்ஸா பிரியுது. அப்போ ஒரு லாங்குவேஜா இருந்தது, இண்டோ யூரோப்பியன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது பேரே இண்டோ யூரோப்பியன் சொல்றாங்க. அந்த லாங்குவேஜ் பேசினவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே பிரிஞ்சு ரெண்டு கான்டினென்ட் முழுசா என்ன பண்றாங்க, தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் போத் த கான்டினென்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல அது 8 டிவிஷன்ஸா அந்த லாங்குவேஜ் வந்து பிரிஞ்சுதான். ஓகே, ஸோ 8 மேஜர்
குரூப்ஸா பிரியுது. தென் லேட்டர் டிவைடட் ஃபர்தர் இன்டு த லாங்குவேஜஸ் we know today. அந்த 8 குரூப்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பேசுற நிறைய லாங்குவேஜ் உருவாக்கி இருக்கு. முதல் 1ல இருந்த 8, அந்த 8 திரும்ப ஸ்பிளிட் ஆகி நிறைய லாங்குவேஜஸ் உருவாயிடுச்சு. இப்படிதான் லிங்குவிஸ்ட் வந்து இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹவு லாங்குவேஜஸ் இவால்வ், எப்படி வந்து லாங்குவேஜ் உருவாகுது அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். when groups of people live apart their languages naturally change. இப்போ ஒரு தமிழே பாருங்களேன், ஒரு ஸ்டேட்டுக்குள்ள பேசுறது ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்லாங்ல பேசுறோம் இல்லையா, ஒரே லாங்குவேஜ் தான். பட் என்னது காலப்போக்கில் அதுல என்ன ஆகுதுன்னா நிறைய ஒவ்வொரு ஸ்டைல், இப்போ கொங்கு பாஷை ஒரு மாதிரி இருக்கும், சென்னையில ஒரு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரை ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்லாங்ஸா முதல் டெவலப் ஆகி அப்புறம் லாங்குவேஜாவே டெவலப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ வென் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் லிவ் அப்பார்ட், ஒவ்வொரு குரூப்பும் அவங்க வந்து பிரிகிறாங்க. தேர் லாங்குவேஜஸ் நேச்சுரலி சேஞ்ச், அவங்க லாங்குவேஜும் மாறுமா. நியூ வேர்ட்ஸ் ஆர் ஆடட், அந்த ஊருக்கு அந்த இடத்த என்வயான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரேபியால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கேமல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு கேமல்ஸ் இல்ல, ஒரே ஒரு பேர் போதும். ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேமல்ஸ் இருக்கும் அங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல நிறைய பூக்கள் இருக்கும், இதெல்லாம் வந்து யூரோப்ல இருக்காது. அப்ப நம்ம ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு பேர் கொடுப்போம். இந்த பூவுக்கான தேவையே அங்க இருக்காது, அப்போ உங்களுக்கு அந்த பேர் தேவையே கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொரு என்வயான்மெண்ட், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த லாங்குவேஜ் என்ன ஆகும், நியூவா டெவலப் ஆகும், ஆட் ஆகும். கிராமரும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவால்வ் ஆகுமா. ஓகே, ஓவர் டைம் திஸ் கிரியேட்ஸ் என்டையர்லி நியூ லாங்குவேஜஸ். காலப்போக்கில்னா 10 வருஷமோ 100 வருஷமோ கிடையாது, 1000 வருஷம் போக்குல அது நியூ லாங்குவேஜா மாறிடுமா. லிங்குவிஸ்ட் ஹாவ் நோ டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் பட் தே பிலீவ் இட் வாஸ் இன் சிம்பிள். இதுக்கு பெருசா எவிடன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனா இது வந்து இப்படிதான் நம்புறாங்க. அது எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கறது ஈஸி இல்லைங்கன்னு சொல்லிடுறாங்க மொழியியல் வல்லுநர்கள். திஸ் ஹிஸ்டரி ஹெல்ப்ஸ் us understand how languages have grown and changed over time leading to the vast diversity we see today. so இந்த ஹிஸ்டரி மூலமா தான், அதாவது இது இந்த முன்னாடி அந்த ஒரு லாங்குவேஜ் இருந்ததா, அதுல இருந்து புரிஞ்சதா, அதெல்லாம் தெரியாது. அந்த 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருந்ததா அப்படிங்கிறதுல நம்மளுக்கே கொஸ்டின் வரும். ஏன்னா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பவோ எழுதப்பட்டது, ஏன்னா 8000 பிசி 10,000 பிசில எல்லாம் எழுதப்பட்டது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, அப்பதான் நோமாடிக் ட்ரைப்ஸ் வந்து வந்ததுங்கிறாங்க. ஸோ அந்த தியரியெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஏதோ ஒரு காலகட்டம், ஓகே, 10,000 பிசி இல்லைன்னா அதுக்கு முதல் ஒரு காலகட்டத்துல அப்படி இருந்திருக்கலாம், அப்புறமா பிரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு வேணா நம்ம நம்பலாம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஹவ் க்ரோன் அண்ட் சேஞ்ச்டு ஓவர் டைம். ஓகே, லாங்குவேஜஸ் காலப்போக்கில் மருவி ஒரு புது லாங்குவேஜா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி மூலமா வி அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா, எப்படி வந்து லாங்குவேஜஸ் ஹவ் க்ரோன் ஓவர் டைம், அதாவது காலப்போக்கில் எப்படி லாங்குவேஜஸ் இவால்வ் ஆச்சு உருவாச்சுன்னு தெரிஞ்சிட்டோம். இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், அதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, எப்படி வந்து லாங்குவேஜஸ் உருவாயிருக்குன்ற கெஸ் ஒர்க் தான் இப்போ பார்த்தோம். இப்போ அந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து தான் அதில் இருந்து வந்த வழித்தோன்றல்கள் தான் மற்ற லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். நம்ம படிக்கிறதுனப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் தான் படிக்கிறோம். ஸோ இங்கிலீஷை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட், அது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை சேர்ந்தது தான் இங்கிலீஷ். இட் இஸ் அ குரூப் தட் இன்க்ளூட்ஸ் மெனி யூரோப்பியன் அண்ட் சம் ஏஷியன் லாங்குவேஜஸ். இந்த குரூப்ல இருந்து தான் நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸும் சம் ஏஷியன் லாங்குவேஜஸ், சான்ஸ்கிரிட், பர்ஷியன் மாதிரி ஒரு சில ஏஷியன் லாங்குவேஜஸும் உருவாச்சுன்னு சொல்றாங்க. திஸ் ஃபேமிலி இஸ் டிவைடட் இன்டு 8 மேஜர் லாங்குவேஜ் குரூப்ஸ். இந்த ஃபேமிலியை 8 டிவிஷன்ஸா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட், அர்மீனியன், கிரீக், அல்பேனியன், இட்டலிக், பால்டோஸ்லேவிக், பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், கெல்டிக். ஓகே, இந்த 8 கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். இதுதான் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இதுதான் மெயின். இது ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி டிவைட் ஆயிருக்கு ஒவ்வொன்றுன்றத சொல்லுவேன். ஆக்சுவலா இது அப்படியேவும் வெர்டிகுலரா நம்ம என்ன பண்ணுவோம், வெர்டிகுலரா இருக்கிறத ஹாரிசான்டலா மாத்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட், அர்மீனியன், கிரீக், அல்பேனியன், இட்டலிக், பால்டோஸ்லேவிக்,
primitive Germanic, Celtic இந்த 8 லாங்குவேஜஸும் ஸ்ட்ரைட்டாக அப்படி எழுதி அந்த ஒவ்வொன்றுல இருந்து எந்த மாதிரி லாங்குவேஜஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்றத சொல்லி படிக்க போறோம். இந்த 8ல primitive Germanic இங்க ஒன்று இருக்கு இல்லையா, இதுல இருந்துதான் இங்கிலீஷ் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஸ்டடியா இருக்கு. ஓகே, ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட்னு இருக்கு பாருங்க, இதுல இருந்து தான் சான்ஸ்கிரிட், பர்ஷியன் லாங்குவேஜஸ், ஈரானியன் லாங்குவேஜஸ் எல்லாம் வரும். சான்ஸ்கிரிட் திரும்ப பிரிஞ்சு ஹிந்தி, மராத்தி, குஜராத்தின்னு வரும். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் இந்தியன் லாங்குவேஜஸும் ஏஷியன் லாங்குவேஜஸும் வரும். ஓகே, மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான். இதுல பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து தான் நாம படிக்கிற இங்கிலீஷ் வந்தது. இதுல 1 or 2 டாபிக்ஸ், இதுல வேற எது முக்கியம் அப்படின்னா இட்டலிக்கும் முக்கியம். ஓகே, இட்டலிக் லாங்குவேஜஸும் முக்கியம். அது ஏன்னா அது லாட்டின் லாங்குவேஜஸ் இட்டலிக்ல இருந்து தான் வருது. அதனால நம்மளுக்கு இட்டலிக் பத்தியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, இது யூரோப்பியன்ல ஒரு முக்கியமான லாங்குவேஜ்ங்கிறதுனால இட்டலிக். ஃப்ரம் இட்டலிக் derived Latin and from Latin many European languages such as French, modern Italic, Romanian, Portuguese and Spanish came into existence. ஏன் இட்டலிக் முக்கியம்னு இப்ப சொன்னேன் பாருங்க. இட்டலிக்ல இருந்து தான் லாட்டின் வந்ததாம். லாட்டின்ல இருந்து திரும்ப 5-6 லாட்டின் டிவைட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு லாட்டின் டெட் லாங்குவேஜ்னு சொல்றோம். இந்த லாட்டின்ல இருந்து உருவானதுதான் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம். பிரெஞ்சு லாட்டின்ல இருந்து வந்தது, மாடர்ன் இட்டலிக். இன்னைக்கு இட்டாலியில பேசுறது மாடர்ன் இட்டலிக். இட்டலிக்ல இருந்து தான் எது வருது, லாட்டின் வருது. திரும்ப லாட்டின்ல இருந்து இதெல்லாம் வருது. பிரெஞ்சு, மாடர்ன் இட்டலிக். முதல் பேசினது ஓல்டு இட்டலிக், இப்ப இருக்குது மாடர்ன் இட்டலிக், ரியோமேனியன், அப்புறம் போர்த்துகீஸ், ஸ்பானிஷ். இது எல்லாமே இட்டலிக் லாங்குவேஜஸ்ல இருந்து வந்ததுதான், இந்த பிரிவுல இருந்து வந்ததுதான் இந்த 5 லாங்குவேஜஸும். அடுத்ததா ஒரு சில ஒரு 2 லாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் இதுல படிக்க வேண்டியதுதான். நம்ம இட் இஸ் ஆல் நம்ம எஃப்டி வுட் புக்ல இது எல்லாமே இருக்கும். எஃப்டி வுட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கா பார்ப்போம். அதுல இருக்கிறது தான் கிரிம்ஸ் லா, வர்னர்ஸ் லா. ஓகே, இந்த 19th century ஜெர்மன் ஸ்காலர் ஜேக்கப் கிரிம் studied the relationship between Latin and Germanic languages. ஸோ ஜெர்மன் ஸ்காலர் ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா ஜேக்கப் கிரிம். 19th centuryல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, லாட்டின் லாங்குவேஜஸ்க்கும் ஜெர்மானிக், அதாவது நம்ம என்ன பண்ணோம், இட்டலிக் பத்தி படிச்சுக்கிட்டோம். இது ஜெர்மானிக்ல இருந்து இங்கிலீஷ் வந்ததுன்னு சொன்னோம். இட்டலிக்ல இருந்து மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் உள்ள என்னது ஒற்றுமை என்னன்னு பாக்குறாரு. ஓகே, ரெண்டுமே அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியது இண்டோ யூரோப்பியன் தான். அதுல இருந்து தான் இட்டலிக், இட்டாலியன்ல இருந்து லாட்டின் வருது, லாட்டின்ல இருந்து நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ் வருது. அதே மாதிரி பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து இங்கிலீஷ் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன மாதிரி ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்குன்னு பாக்குறாரு ஜேக்கப் கிரிம் ஸ்டடிஸ். அதுக்கு பேரு தான் கிரிம்ஸ் லான்னு அர்த்தம். ஹீ டிஸ்கவர்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சவுண்ட் சேஞ்சஸ் நவ் நோன் அஸ் கிரிம்ஸ் லா. அது என்ன சொல்லுவாங்கன்னா கிரிம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பேட்டர்னா கண்டுபிடிப்பாரு. ஆக்சுவலா இது லாட்டின்ல இந்த சவுண்ட் இருந்தா ஜெர்மானிக்ல இப்படி மாறி இருக்குன்னு சொல்வார். ஓகே, அது என்னன்னு எக்ஸாம்பிள்ஸோட படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். P in Latin becomes F in primitive Germanic. இப்போ லாட்டின்ல பீன்னு முடிஞ்சிருக்கும், இல்ல பீன்னு ஆரம்பிச்சிருக்க இடத்துல எல்லாம் என்னது பிரிமிட்டிவ் ஜெர்மானிக், அதாவது இப்போ இருக்க பிரசன்ட் இங்கிலீஷோட சேர்ந்தது எல்லாமே எஃப்னு மாறி இருக்கும். பீன்னு வந்த இடத்துல எல்லாம் எஃப் மாறி இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் லாட்டின்ல பெடம் அப்படின்னு சொன்னா இது பாருங்க, உங்களுக்கு இதுலயும் வருது, தமிழ்லயும் பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, லாட்டின்ல பெடம்னு சொல்றாங்க, ஆங்கிலோ சாக்சன்ல ஃபூட்னு சொல்றாங்க. பிரிமிட்டிவ் ஜெர்மன்ல இருந்து தான் ஆங்கிலோ சாக்சன் வரும். ஃபாட் அப்படின்னு சொல்றாங்க. மாடர்ன் இங்கிலீஷ்ல ஃபூட்டா மாறி இருக்கு. ஓகே, பெடம், ஃபாட், ஃபூட். ஓகே, இப்படிதான் பி எல்லாம் எஃப்ல மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. லாட்டின்ல பெடம், ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து தான் டைரக்டா இங்கிலீஷ் வரும். ஓகே, பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் வந்துடும். அப்புறம் ஆங்கிலோ சாக்சன்ல ஃபாட், மாடர்ன் இங்கிலீஷ்ல ஃபுட். அதே மாதிரி டி இன் லாட்டின் பிகம்ஸ் டிஹெச் இன் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக். டீன்ற வாய்ஸ் எல்லாம் வர்ற இடத்துல இத்து சொல்லுவாங்க, இட்டுன்னு சொல்ற இடத்துல இத்துன்னு சொல்லுவாங்க. இப்புன்ற இடத்துல இஃப் சொன்னாங்களா, இங்க பெடம், ஃபெடம் மாதிரி ஃபுட்,
ஃபோர்ட்டுன்னு மாறிச்சா இங்க டி வர இடத்துல இத்துன்னு மாறுது பாருங்க. ட்ரெஸ்ன்னு சொல்றதுதான் ட்ரெஸ்னா 3. ஓகே, நம்ம சொல்ற 3ன்னு சொல்றோம் இல்லையா, அது லாட்டின்ல ட்ரெஸ், ஆங்கிலோ சக்சன்ல 3, மாடர்ன் இங்கிலீஷ்ல 3. இதுல வந்து 3, இதுல 3, இதுல வந்து ட்ரெஸ். ஓகே, டி இன் லாட்டின் பிகம்ஸ் டி இன் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக். டி சவுண்டு இட்ட மாறுது, இட்டு வந்து இட்ட மாறுது பாருங்க. டென்டம், டென்டம், டென்டல்னு சொல்றாங்களே அதான் டென்டம், பல்லு. ஓகே, டென்டம். ஆங்கிலோ சக்சன்ல டூத், மாடர்ன் இங்கிலீஷ்லயும் டூத். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இது இந்த மாதிரி சேஞ்சஸை கண்டுபிடிச்சவர் பேர் தான் கிரிம். ஓகே, எப்படி இட்டு எப்படி மாறுது, டி எப்படி மாறுது, பி எப்படி மாறுதுன்னு சொன்னவர் தான் கிரிம்ஸ் லா. ஓகே, ஸோ அதே மாதிரி வேர்னர்ஸ் லா, வேர்னர்னு ஒருத்தர் எப்படி வந்து கிரிம்னு ஒருத்தர் வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் சொன்னாரோ அதே மாதிரி டேனிஷ் பிலாலஜிஸ்ட், இவர் வந்து டேனிஷ் டென்மார்க்கை சேர்ந்தவர். இவர் வந்து கால் வர்னர், இவர் பேரு கால் வர்னர், said that Grimm's law was not accurate. அது ரொம்ப கரெக்டா இல்லைங்க, நிறைய இடத்துல தவறு இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இதை பொருத்தி வைக்க முடியலன்னு சொல்றாரு. அப்போ ஒரு சில சேஞ்சஸ் அவர் கொடுக்குறாரு, அந்த எந்த இடத்துல எல்லாம் சேஞ்சஸ் வருதுன்றத அவர் மென்ஷன் பண்றாரு. he expanded on with Werner's law. ஸோ அவரோட லாவை யூஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் தியரட்டிக்கலா மாத்துறாரு, அதுதான் வேர்னர்ஸ் லான்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் கிரிம்ஸ் லா, வேர்னர்ஸ் லா. இந்த லாங்குவேஜ் ஸ்டடி படிக்கிறப்போ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இண்டோ யூரோப்பியன் அந்த ஃபேமிலி ட்ரீ போட்டுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Hope you liked and understood. Subscribe for more videos and thank you for watching.